ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சேனக்கிழங்கு ஃப்ரை. சேனக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டுங்க. ஸ்லைஸ் பண்ணி தண்ணியில் போட்டாச்சுங்க. சேனக்கிழங்கு தோல் சீவும்பொழுது பார்த்திங்கன்னா கையெல்லாம் அரிப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் கையில் தேய்ச்சிட்டிங்கன்னா இந்த அரிப்பு ஏற்படாது. மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசால் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, தூள் உப்பு தேவையான அளவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க எப்படி சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் இந்த கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு 2 டைமு அலசி இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க. நல்லா மண் இல்லாமல் அலசி சேர்த்திக்கோங்க. கிழங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்ததும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அரிக்கும். அதனால் ஒரு 5 டேஸ் பக்கமாக நல்லா அப்படியே சும்மா வீட்டில் வச்சுருந்துட்டு அப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அரிப்பு இல்லாமல் இருக்கும். இதுலேயே சிறிதளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. கிழங்க ஒரு 80% வேகிற அளவுக்கு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், கிழங்கு 80% அளவு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை தனியாக வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா 80% அளவுக்கு வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ஊற்றி பார்த்தோன்னா தெரியும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறுற வரலாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாங்க. தூள் உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டு உப்பு கொஞ்சம் வேக வச்சுருக்குறோம். தூள் உப்பு சிறிதளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி சிறிதளவு சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. மசாலாவை இந்த மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சேனக்கிழங்க மசாலா அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிற கிழங்கையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. சேனக்கிழங்கு ஃப்ரை வந்து 2-3 மெத்தடில் பண்ணலாங்க. இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு மெத்தடில் பண்ணி காட்டுறேங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சுங்க. தோசைக்கல் சூடாக இருந்தால் சிறிதளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சூடாக இருந்ததும் நம்ம மசாலாவில் கட்டி வச்சுருக்கிற சேனக்கிழங்க எடுத்து இந்த மாதிரி தோசை சட்டியில் வச்சுக்கலாங்க. லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வேக விடுங்க. இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை பண்ணுற ஃபீல் தாங்க வருது. அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா ட்ரையாக வர அளவுக்கு சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா பீஸ் ஃப்ரை மாதிரி வந்துருக்குங்க. சூப்பராக வந்துருக்குங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற பீஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடு, வெரைட்டி ரைஸுக்கு, பழைய சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.